வெள்ளக்கோவில் பகுதியில் டிராக்டர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் அரசு பள்ளி ஆசிரியையும் அவருடன் சென்ற அதே பள்ளி மாணவியும் உயிரிழந்தனர். விபத்தை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் டிராக்டரும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் அரசு பள்ளி ஆசிரியை மற்றும் அவருடன் சென்ற அதே பள்ளி மாணவி சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். மேலும் ஒரு மாணவி காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளக்கோவில் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள செம்மாண்டம்பாளையத்திலிருந்து கணபதிபாளையம் நோக்கி டிராக்டர் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதே சாலையில் டிராக்டருக்கு பின்புறம் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த வெள்ளக்கோவில் அகலரைப்பாளையம் புதூர் அரசு பள்ளி உதவி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் சரஸ்வதி மற்றும் அதே பள்ளியில் படித்து வரும் ராகவி, யாழினி ஆகிய 2 மாணவிகளையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு அகலரப்பாளையம் புதூர் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது சம்பவ இடத்தில் தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த டிராக்டரை முந்திச் செல்ல சரஸ்வதி முயன்ற அதே நேரத்தில் டிராக்டரின் ஓட்டுநரும் வலதுபுறமாக திரும்பியதால் இருசக்கர வாகனம் டிராக்டரின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆசிரியை சரஸ்வதி மற்றும் மாணவிகள் ராகவி, யாழினி ஆகிய 3 அடிபட்டதில் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு சரஸ்வதி மற்றும் மாணவி ராகவி ஆகியோரை பரிசோதித்த மருத்துவர்கள் தலையில் பலத்த அடிபட்டதன் காரணமாக ஏற்கனவே அவர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இன்னொரு மாணவியான யாழினிக்கு காயம் ஏற்பட்டதன் அடிப்படையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். ஒரே பள்ளியில் ஆசிரியர் மற்றும் மாணவி இறந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து வெள்ளக்கோவில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.